பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 3வது வசனம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, நான் உங்களை பிரகாசிக்க போறேன், நீ ரட்சிக்கப்பட போறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. பிரகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிச்சங்க. ஏசப்பாவுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க. ஏசப்பாவே சொல்றாரு, நானே ஒளியா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது நான் வெளிச்சமா இருக்கேன், அந்த வெளிச்சம் உன் மேல பிரகாசிக்கப்படும் போது உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க இருளான வாழ்க்கையில இருக்கலாம், இருளான அடிமையான ஒரு பாவத்துல இருக்கான். இந்த பாவத்தை விட்டு வெளிவரத்துக்கு நீங்க முயற்சி எடுத்தா கூட சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாவத்தை நீங்க விட முடியாத அளவுக்கு உங்க கூட இருந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம். அப்படிப்பட்ட எல்லா கெட்ட காரியங்களும் ஏசப்பா உங்களை விட்டு தள்ளி வைக்க போறாருங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா, ஏசப்பாக்காக நீங்க அவருடைய சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லி நீங்க ஜபத்துல உண்மையா இருக்கீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு, நீ ரட்சிக்கப்படப்படுற. ரட்சிப்பு அப்படின்னு என்ன தெரியுங்களா? விடுதலையாக்கப்படுறது. உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்துல அடிமையான காரியத்துல மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த எல்லா காரியத்துல இருந்து ஏசப்பா எனக்கு உங்களுக்கு விடுதலை தருவாருங்க. விசுவாசத்தோட இருங்க, நிச்சயமா நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீங்க. ஏசப்பா விசுவாசிங்க, வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.